நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்துவது குறித்து 4 பேர் கொண்ட மத்திய குழு ஆய்வு. தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ததால் நெல்லின் ஈரப்பதம் அதிகரிப்பு. எடப்பாடி பழனிசாமி மீது விசாரணை நடத்த தடையில்லை. வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அரிட்டாப்பட்டியின் முக்கியத்துவம் கருதி அந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டம் கொண்டுவரப்படாது. போராட்டக் குழுவிடம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதி. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். துணைவேந்தர் நியமனத்திற்கு ஆளுநர் தடைகளை ஏற்படுத்துவதாக வழக்கு. நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு மே 25ஆம் தேதி நடைபெறும் என யுபிஎஸ்சி அறிவிப்பு. 979 பணியிடங்களை நிரப்ப முதல்நிலை தேர்வு. பேராசிரியர்களுக்கு 6வது 7வது சம்பள கமிஷன் நிர்ணயம் செய்ய ஊதியத்தை வழங்காவிட்டால் நடவடிக்கை. பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் எச்சரிக்கை. சென்னை 2வது விமான நிலையத்தை திருப்போரூரில் அமைக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பெரியார் குறித்து பேசியது தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்ற விசாரணையில் வெளியிட தயார். பெரியார் ஆதரவாளர்கள் போராட்டத்திற்கு பின்னர் சீமான் பேட்டி. ஈரோடு இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. காவல்துறை அனுமதி பெறாமல் பிரச்சாரம் செய்ததால் வழக்கு பதிவு. தேனி பகுதியில் சேப்பக்கிழங்கில் நோய் தாக்குதலால் குருத்து உடைந்து சேதம். விவசாயிகளுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதால் கவலை. மத்திய புலனாய்வு அமைப்புகள் சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களை துன்புறுத்த முடியாது. ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாயின் சிகிச்சைக்காக இந்திய நடிகர் சைஃப் அலி கான் வீட்டில் திருட முயன்றதாக வங்கதேச இளைஞர் வாக்குமூலம். நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியது தொடர்பாக விசாரணையில் தகவல். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் அருகே மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திறமையானவர்கள் அமெரிக்கா வருவதை அனுமதிக்க வேண்டும். H1B விசா குறித்து அதிபர் டிரம்ப் கருத்து.